பிறந்தநாள் வாழ்த்து ஒரு கூட்டணியை உறுதி செய்து விடுமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் அதற்கு பின்னர் வரும் வாழ்த்துச் செய்திகளே சாட்சி. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியிலும் பங்கு, அதிக சீட்டுகள் என கேட்ட காங்கிரஸ்காரர்களை மரியாதையின்றி திமுகவினர் அவமானப்படுத்தியதன் விளைவுதான் இந்த வாழ்த்துச் செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டாலினுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் எப்போதும் தொலைபேசியில் குலைந்து வாழ்த்துக்கள் சொல்லும் ராகுல் தற்போது ஒரு சமூக வலைதள பதிவோடு நிறுத்தி கொண்டுள்ளார். ராகுல் என் சகோதரர் போன்றவர் என சிலாகித்த ஸ்டாலினுக்கு ராகுல் கொடுத்த வாழ்த்துச் செய்தியில் மூத்த சகோதரர் என்ற வார்த்தையை தவிர்த்து இருக்கிறார். உள்ளார்ந்த ஈடுபாடுடன் கூடிய வாழ்த்தாகவும் ராகுலின் வாழ்த்து இல்லை. ஈடுபாடு இல்லாமல் உப்புச்சப்பே இல்லாமல் வாழ்த்து சொன்ன ராகுலுக்கு ஸ்டாலினும் அதே பாணியில் உங்கள் வாழ்த்துக்கு நன்றி என மட்டும் பதில் கொடுத்துள்ளார். கடந்த ஆண்டில் சகோதரர் என பாசமலையில் பொழிந்து உருகி உருகி வாழ்த்து சொன்ன ராகுல் இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என்று மட்டும் கூறியிருப்பது தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் அதிருப்தியில் இருப்பதையும் இதற்கு மேலும் திமுகவுடன் உறவாட விரும்பவில்லை என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது. நீங்கள் என்னதான் அதிருப்தியில் இருந்தாலும் காங்கிரஸை நாங்களும் மதிக்க மாட்டோம், கொடுக்கும் சீட்டை பேசாமல் வாங்கிக் கொள்ளும் எனும் பாணியிலேயே ஸ்டாலின் நன்றி பதிவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியின் தூண் என்ற பிம்பமும் உடைக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பதிவை பார்க்கும் இணையவாசிகள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஆட்சி இல்லாத அரசியலே என விமர்சித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் காங்கிரசிடம் அடிமாட்டு விலை பேசிக்கொண்டு இண்டி கூட்டணியை வழிநடத்த ஸ்டாலின் தான் தகுதியானவர் என்ற பிம்பத்தை கட்டமைத்து வந்த திமுகவினருக்கு ராகுல் காந்தியின் இந்த போனால் போகுது என்ற வாழ்த்து பதிவு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இத்தனை நாட்களாக காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வந்தவர்கள் தற்போது ராகுல் காந்தியையே விமர்சிக்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக போகிறது என பேசி என்னதான் செல்வ பெருந்தகை சமாளிக்க பார்த்தாலும் உண்மையை எத்தனை காலம்தான் மறைக்க முடியும்? 39 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை கேட்கிறது காங்கிரஸ். ஆனால் திமுகவோ 22+1 என்ற எண்ணில் வந்து நிற்பதால் அதை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக கூறுகிறார் காங்கிரசின் மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸில் திமுக ஆதரவு அணி, திமுக எதிர்ப்பு அணி என இரு பிரிவுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்தாலும் கூட்டணியை விட்டு பிரிந்தாலும் அது காங்கிரஸில் ஒரு செங்குத்து பிளவை ஏற்படுத்தும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். காங்கிரஸ் தான் திமுகவுக்கு பலம் என காங்கிரசும், காங்கிரஸை சுமந்து கொண்டு இருப்பதே திமுக தான் என திமுகவினரும் மாறி மாறி பேசி வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட கார்டுகளை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லை போக வேண்டுமென்றால் போங்கள் என்ற திமிரில் திமுக பேசுவதால் சுயமரியாதையை இழந்து இன்னும் கூட்டணியில் நீடிப்பது வெட்கக்கேடானது என கொந்தளிக்கிறார்கள் சில உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள். 5 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் வெறும் கூட்டணியை மட்டுமே வைத்தே தேர்தலை சந்திக்க நினைத்தால் இப்படிதான் ஒரு வாழ்த்துச் செய்தி கூட தலையில் இடியை இறக்கும் என விமர்சிக்கிறார்கள் மக்கள்.